அம்மா, அப்பா வந்தாச்சா? போனஸ் வாங்கிட்டாருல? நம்ம மணப்பாறைக்கு ட்ரெஸ் வாங்க போலாமா? நாளைக்கு தீபாவளின்றதுனால இன்னைக்கு ஸ்கூல் அரை நாளே லீவ் விட்டாங்கம்மா. அப்பா இன்னும் வரல கோபி. இன்னும் வரலையா? மில் ஸ்ட்ரைக் இந்நேரம் முடிஞ்சிருக்கும். அப்பா போனஸ் வாங்கின கையோட நேரா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பாரு. இப்படியே தாம்மா நீங்க என்கிட்ட இன்னைக்கு ஸ்ட்ரைக் முடிஞ்சிடும் ஒரு வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 10 நாளைக்கு முன்னாடியே ட்ரெஸ் பட்டாசு எல்லாம் வாங்கிட்டாங்க தெரியுமா? நம்ம பிரகாஷ், பிரதாப், மாதவன், சூர்யா, விஜய், விஸ்வா, ராம்கி, அப்புறம் இந்த பசுபதி, கௌதம், தனிஷா, கோபிகா, யோகேஷ், ஜெய், அதான் அப்பாவே லக்ஷிதா, வந்துட்டாரே. குரு. அப்பா, நானும் அப்பாவும் ரெடிப்பா. நம்ம மணப்பாறைக்கு ட்ரெஸ் வாங்க போலாமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இந்த வருஷம் நமக்கு தீபாவளி இல்லம்மா. என்ன சொல்றீங்க? நம்மள விடுங்க. ஒரு வாரமா அவனை சமாளிச்சிட்டு இருக்கேன். என்ன பண்ண சொல்ற? ஸ்ட்ரைக் தோல்வியில முடிஞ்சிருச்சு. தொழிற்சங்கம் 10% போனஸ் கேக்குறாங்க. ஆனா நிர்வாகம் 5% தான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. அப்படி இப்படின்னு மத்த சங்கம்லாம் ஒத்துக்கிடுச்சுமா. ஒரு சங்கம் மட்டும் ஒத்துக்க மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்ற? அதான் நிர்வாகம் இந்த வருஷம் நஷ்டம்னு சொல்லுதுல. ஏதோ குடுக்கறத வாங்கிக்க வேண்டியதானே. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம மணப்பாறை காவேரி பாயற திருச்சி மாவட்டத்துல தான் இருக்கு. ஆனா நம்ம ஊருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்படி வானம் பார்த்த பூமியா இருந்த நம்ம மணப்பாறையில கருமுத்து தியாகராஜ செட்டியார் தியாகேசர் ஆலைன்னு ஒரு பஞ்சமில்ல கட்டி அதுல கிட்டத்தட்ட 5000 பேருக்கு வேலை கொடுத்திருக்காரு. மில்லு கட்டின கையோட 2 பள்ளிக்கூடத்தையும் கட்டினாரு. குடியிருக்க புது காலனி, பழைய காலனின்னு 2 குவார்டர்ஸ கட்டி அதுல மில்ல வேலை பாக்குற மேலதிகாரிகளையும் குடி வச்சாரு. பக்கத்திலேயே சாதாரண தொழிலாளர்களையும் குடியிருக்க வச்சாரு. அது மட்டும் இல்ல, அரசியல்வாதிங்க ஜாதிய ஒழிச்சு சமத்துவம் உண்டாக்குவோன்னு மேடைக்கு மேடை பேசினாங்க. ஆனா சத்தமே இல்லாம அதே குவார்டர்ஸ்ல மேல் ஜாதிக்காரங்களையும் கீழ் ஜாதிக்காரங்களையும் இந்துக்களையும் கிறிஸ்துவர்களையும் முஸ்லிம்களையும் ஒன்னா குடியமர்த்தி சத்தமே இல்லாம சமத்துவ புரட்சியை உண்டாக்குனாரு. அப்பேற்பட்ட மனுஷனாங்க தொழிலாளிங்க வயித்துல அடிப்பாரு. இத பாருமா, குடும்பத்துல எப்பாவது சண்டை வரலாம். எப்ப பார்த்தாலும் சண்டை வந்தா சண்டை போறவங்களுக்கும் சரி, சண்டைக்கு காரணம் இருக்கவங்களுக்கும் சரி, நிம்மதியே இருக்காது. ஏன் சுத்தி இருக்கவங்களுக்கும் நிம்மதி இருக்காது. அது மாதிரி தான் சங்கம். காரண காரியத்தோட போராட்டம் நடத்தலாம், தப்பு இல்ல. அப்படி இதே சங்கங்கள் நடத்துற பல நியாயமான போராட்டங்களால பல தொழிலாளிங்க பலன் அடைஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவுல ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகளை மூடிட்டாங்க. பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் பசியும் பட்டினியில செத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நாம பேசி என்னாக போகுதுமா? என்ன மன்னிச்சிடா கோபி. இப்ப போய் நான் யார்கிட்ட கடை வாங்குவேன்? பீரோல இருக்க ஒரு ட்ரெஸ்ல ஏதாவது நல்லதை பார்த்து நாளைக்கு போட்டுக்கிறியா? சரிங்கப்பா. என் செல்லம்டா. அம்மா, பீரோ சாவி எங்கம்மா இருக்கு? அங்க தலவாணி அடியில இருக்கும் பாரு சாமி. எங்கம்மா காணோம்? நல்லா பாருடா. இதோ இருக்குமா. சரிப்பா. என்னடி இங்க வந்து துணி கொடுத்து உட்கார்ந்திருக்கேன். எத்தனை புரியல, நாள் என்ன ஆச்சு? நடக்குது, ஏது எனக்கு நடக்குது தரா ஒண்ணும் இல்லையான்னு தெரியல. ரெண்டுல ஒண்ணு இவ்வளவு பார்த்துட்டு தான் நேரம் தான் போகணும். உட்கார்ந்துட்டேன். டெய்லரே தச்சாச்சா? பொறுமா, அவசரப்படாத. நான் என்ன வேணும்னா காக்க வைக்கிறேன். என்ன டெய்லரே, தீபாவளிக்கு கொடுத்த Dress உங்களுக்குனாலும் குடுப்பீங்களா? உங்களுக்காவது பொங்கல் குடுக்கறாங்கன்னு சந்தோஷப்படுங்கம்மா. போன வருஷம் தீபாவளிக்கு கொடுத்தது இந்த வருஷம் தீபாவளிக்கு தான் வாங்கிட்டு போறாங்க. உனக்கு ரொம்ப குசுமுதாண்டி. என்னம்மா பண்ண சொல்ற? வேலை கேட்டு வர்றானுங்க. ஒரு டெய்லரை அப்படித்தான் வேலைக்கு வச்சேன். 6 மாசம் இருந்தான். அப்புறம் திடீர்னு பார்த்தா காணாம போயிட்டான். இந்த பாருங்க, அவனை நம்பிதான் 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லா கஸ்டமர்கிட்டையும் துணிகளை வாங்கினேன். வீட்டுக்கு போய் 10 நாள் ஆச்சு. நல்லா சாப்பிட்டு தூங்கி 40 நாள் ஆச்சுமா. உங்ககிட்ட கொடுத்ததுக்கு ஒரே ஒரு லாபம்னே. என்னம்மா லாபம்? வீட்டுக்கும் கடைக்கும் நடந்து நடந்தே 80 கிலோ வருதுன்னா 50 கிலோ ஆயிட்டேன். இங்க பாருடி, தைக்கிறத விட்டுட்டு இங்க வந்து போஸ்ட் கொடுத்து நிக்கிறத பாரு. பணம் வருதுன்னு வாங்கி வாங்கி வச்சுக்கிறது, தைக்கிறது கிடையாது. ஆனா அங்கிள், இத கொஞ்சம் தச்சு கொடுக்குறீங்களா? என்னடா கோபி, நாளைக்கு தீபாவளி, பாவம் இன்னைக்கு வந்திருக்கிற. இவங்கெல்லாம் பாத்தியா எப்ப வந்தவங்க தெரியுமா? வெளியில கூட போக விட மாட்டேங்கிறாங்க. உள்ள பாத்தியா துணி மலை போல குமிஞ்சு கிடக்கு. நீ இன்னைக்கு வந்து கொடுக்குற. எனக்கு கஸ்டமர் மணப்பாறை டவுன்ல மட்டும் இல்ல, சுத்து வட்டாரத்துல இருக்கிற டவுட்டுப்பட்டி, சீகம்பட்டி, உசலம்பட்டி, எடையப்பட்டி, கொத்தமேட்டுப்பட்டி, வேங்கைக்குறிச்சி, வீரப்பூர், இத்தனை ஊர்ல இருந்து பாத்தியாடா வந்து இங்கேயே தங்கி சாப்பிடுறது தூங்குறது எல்லாமே இங்கதான்.
கடையை விட்டு எங்கேயும் நான் நகர முடியல. அந்த பாரு, அந்த அம்மா காலையில தூங்க ஆரம்பிச்சவங்க எந்திரிச்சோடனே தச்சிட்டியான்னு கேட்பாங்க. ஆனா நான் என்னதான் லேட் பண்ணாலும் என் கஸ்டமர் என்னைய விட்டுட்டு வேற டெய்லர் கிட்ட போக மாட்டாங்க. என்னடா பேண்ட் கிழிஞ்சிருக்கு, நான் என்னமோ புதுசுன்னு நினைச்சேன். பண்டிகை நேரத்துல பழசு தைக்கிற நேரமாடா. இந்தா புடி. பார்க்க பாவமா இருக்கு, என்ன பண்றது? அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியல. நாங்களும் பண்டிகைக்கு துணி தைக்க சென்றோம். ஆனால் தையல்காரன் எங்கள் துணிகளை தைக்க மறுத்து விட்டான். காரணம், பண்டிகை காலங்களில் பழைய துணிகளை தைக்க மாட்டானாம்.